வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம 12 ராசிகளுக்கான மார்ச் மாத ஆங்கில மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். 12 ராசிகளில் இப்போ நாம பார்க்க போகிற ராசி துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஓகே, துலாம் ராசியோட ராசிநாதன் சுக்ரன் நல்லா இருக்கிறாரு. மந்தோட பிகினிங்கில் செவ்வாயோடு சேர்ந்து தனக்கு ரொம்ப பிடிச்ச சனியோட வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சனியோட வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிற சுக்ரனும் அந்த சனியை பாசிட்டிவாக மாற்ற போகிறாரு. அவரை மெலிஃபெக்ட்னு சொல்ல முடியாது. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து ஒரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, அதுவும் அங்கேயே ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பூர்வ ஜென்மத்தில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு குட் கர்மாக்கான ஆன்சர்ஸை நீங்கள் இப்போ அனுபவிச்சிட்ருக்கீங்கிறது தான் உண்மை. அந்த சனியவே இன்னும் பாசிட்டிவாக இந்த சுக்ரன் மாற்றும்போது ஸோ நல்ல லக்கு ட்ரிகர் ஆக போகுது, எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறீங்க. நானாக இந்த லைஃபான்னு பார்த்துருவோன்னு எல்லா சேலஞ்சஸையுமே ரொம்ப பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். அதாவது அப்டக்கிள்ஸ்னு இருக்கும், சரியா? அதை வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க வந்து அதை ஒரு அப்டக்கிள்ஸ்னு எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த 5th ஹவுஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த அப்டக்கிள்ஸை நம்ம அப்டக்கிள்ஸாக பார்க்க மாட்டோம், அதை ஒரு சேலஞ்சாக பார்ப்போம். அது ஒரு சேலஞ்சாக பார்க்கும்போது அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மந்தில் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் சவால்களாக மாற்றி அதை ஜெயிக்க போகிற ஒரு நல்ல மாதம்தான் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி இருக்குது துலாம் ராசிக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில். ஓகே, தொழிலில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க குரு வந்து நல்லா இருக்கிறாரு. ஆக்சுவலி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடம்ங்கிறது வந்து பேசிக்கலி இட்ஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப நாளாக நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம். எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. நாங்கள் ரொம்ப நாளாக அதை வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். என்னடா இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா, நல்லா போகுமா, நாங்கள் பிஸ்னஸ் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொண்டு பண்ணலாம், நல்லபடியாக போகும்லாம் நாங்கள் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு டிஸ்கஷனில் மட்டுமே தான் இருந்திருக்கே தவிர அதை எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம்லாம் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு குறையெல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அதை நீங்கள் தைரியமாக இந்த மந்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஒரு நல்ல பார்ட்னர், ஹூமெவர் இட் மேபி, அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையிலே இருந்துட்டு இருந்தாலுமே ஒரு சைடு ஹசலுக்கு ஒரு பிஸ்னஸை ஒரு இன்கம்க்கு நீங்கள் பண்ணிக்கிறது, ஒரு பேசிவ் இன்கம்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி சரி, நாங்கள் வந்து தொழிலில் இல்லை, ஒரு வேலையில் இருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு இந்த மந்த் எப்படி இருக்குது? 10th ஹவுஸ் இஸ் குட். 10th ஹவுஸில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 10th ஹவுஸ் லார்டு வந்து புதன் ராகுவோடு சேரப்போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கிடைக்கும். ஒரு சேஞ்ச் பாசிபிள். நீங்கள் ஜாப் சேஞ்ச் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட வேலையில் நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அமையும். ஏன்னா ராகுனா லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ whomever you may be, இப்போது நீங்கள் என்ன ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே அது சம்மந்தப்பட்ட ஒரு கிராஷ் கோர்ஸோ ஏதோ ஒன்று படித்து ஸோ உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க. அதனால் உங்களோட என்ன சொல்கிறது, அந்த டிக்னிட்டி அப்படிங்கிறதும் உங்கள் ஒர்க் பிளேஸில் கூடுது. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்கள் வேலையில் கிடைக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 11th ஹவுஸ் லார்ட் சூரியன் வந்து மார்ச் 12th மேலே ராகுவோடு சேர போகிறாரு. அப்போது ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்கு பெருசாக பண்ணாதீங்க. லாஸ்ட் 2 வீக் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நைட் டைமில் ட்ரேடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். டே டைமில், அதுவும் நூன் டைமில் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே ட்ரேடிங் பிஸ்னஸ்லேயே நூன் டைம் தான் ஒரு பீக் டைம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் இங்கே நான் எதனால் அதை அஸ்ட்ராலஜியோடு நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா, சூரியன் வந்து ஒரு பிரைட்டான பிளானட், ராகு அங்கே மெலிஃபிக்காக இருக்கிறாரு. ராகுங்கிறவர் நைட் டைமை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அதனால் நைட் டைமில் நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த சூரியன் வந்து ஒரு பிரைட்டான பிளானட்டு. டே டைமில் தான் சூரியன் ஆக்டிவேட்டாக இருப்பாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நைட் டைம்லேயும் சூரியன் இருப்பார், பட் நமக்கு வந்து வெளிச்சம் தெரியாது. அதுதான் வித்தியாசம். பட் நமக்கு அந்த சூரிய கதிர்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறது டே டைமில் தான். அப்போ அந்த டே டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகேங்க. இது பிஸ்னஸ்ஸு, ஜாப் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம் எப்படி இருக்கும்?
7ஆம் இடத்துல குரு கேட்கவே வேண்டாம், நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது மார்ச் 14க்கு மேலே ஏற்படுது. அப்போ என்ன பண்ணணும்னா வாக்குவாதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாயோட சேர்ந்த சனி குருவை பார்க்குறாரு இல்லையா? குரு நல்லா இருக்கிறாரே நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சனி உட்காந்துட்டு அங்கே குருவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதம், அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாவது தேவைக்கு நம்ம ஆர்கியூ பண்ணால் பிரச்சனை இல்லை. நம்மளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி பார்ட்னர்ஸோட ஃபைட் பண்ணி அதனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ்னு தோணுதுன்னா அதை நிப்பாட்டிடுங்க, ஸ்டாப். அந்த இடத்துல எதுவுமே பேசாதீங்க. தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி பிரச்சனை வேண்டாம். ஆனால் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. சின்ன ஒரு மனக்கசப்பு, மனத்தாங்கல் தானே. ஸோ அது வந்து நாளானா சரியாக போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் வாய்ப்பு இருக்கே தவிர மித்தபடி பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லபடியாக திருமணமாகும். ஒரு ஹாப்பி மேரேஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பிராப்தம் இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று துலாம். இந்த இயர் ஃபுல்லுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு மேரேஜ்க்கு. சரி, ஓகே. சைல்டு பர்த்க்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. 5th ஹவுஸ் லார்டு வந்து சனி தான் அப்படின்னாலும் செவ்வாய் சேரும்போது வந்து பெரிய பிரச்சனைகள் வராது. ஏன்னா அந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் சில டிஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த சூரியன் வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகிட்டாலே லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் த மந்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃபார் சைல்டு பர்த். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க. டாக்டரை ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, எந்த ஒரு என்ன சொல்கிறது ப்ராக்ரெஷனுமே இல்லைங்க பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை மாற்றலாம். உங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் பேஸையே மாற்றலாம். ஃபர்ஸ்ட் அலோபதியிலேருந்து ஆயுர்வேதிக்கோ அல்லது ஹோமியோபதியோ போகலாம். அந்த மாதிரிலாம் ஒரு டெசிஷன்ஸ் உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் இருக்குன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிரம்பி இருக்குது. சரி, ஓகேங்க. நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லாக் எப்படி இருக்குது? வேண்டாம். சனி, செவ்வாய், சூரியன் எல்லாரோட சேர்ந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதம் வந்து வேண்டாம். ஏன்னா 4ஆம் அதிபதி சனி, 5ல் இருந்தாலும் 4ஆம் அதிபதி சனி தான். செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயம், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சின்னதாக நீங்களே சேர்த்து வச்சுக்கோங்க. பெருசாக செலவு பண்ணாதீங்க. சேர்த்து வைக்கிறது நல்ல பழக்கம் தான். ஆனால் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு இப்போ முயற்சி பண்ண வேண்டாம். கமிங் மந்த்ஸில் பிளானரி பொசிஷன்ஸ் மாறும்போது நமக்கு நல்ல டைம் வரும். அதை நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் போதும். இப்போதைக்கு வேண்டாம். அதையும் மீறி கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்குது, என் கையிலையும் பணம் இருக்குது, இல்லை ஏதோ லோனோ வாங்கி ஏதோ மேனேஜ் பண்ணி என்னால் அதை வாங்கிட முடியும், நான் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோச்சாரம் சரியில்லை. அப்போ உங்கள் தசாபுத்தியும் சரி இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது அந்த மாதிரியான க்ரூஷியல் டைம்ஸில் வந்து நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நாங்கள் ஃபாரினில் இருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்குது? 12ஆம் அதிபதி புதன் போய் ராகுவோட சேர்றாரு. அப்ராடுக்கு போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா நல்லபடியாக ரிசல்ட்ஸ் வரும். அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேபி இனிமேல் ஃப்யூச்சரில் இருக்குது. அதுக்கு நான் படிச்சுட்ருக்கேன்னா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரொடக்டிவாக உங்களால் படிக்க முடியும். அதே மாதிரி அங்கே உள்ள ஏதாவது ஒரு ஜாபில் இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே ஃபாரினில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மந்த்து நல்ல மந்த்து தான். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகேங்க. எல்லாம் சொல்கிறீங்க. எங்கள் ஹெல்த் எப்படி இருக்க போகுது? குரு வந்து 7ல் இருக்கிறார் இல்லையா? அதேமாதிரி 6ஆம் இடத்துல புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப அதாவது என்னென்னா சாப்பிடவே தோணாது, சாப்பிடவே பிடிக்காது. ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறதும் பிரச்சனை, சாப்பிடாமல் இருக்கிறதுமே பிரச்சனை. கொஞ்சம் இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இது ஒரு நோய்னு சொல்ல முடியாது. ரொம்ப டயர்டாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் தூக்கமாகவே வருது. சாப்பிட்டாலும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நியூட்ரிஷன் ப்ராப்பராக பாடி கிடைக்காது. ஏதோ ஒரு கார்ப்ஸாகவே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்க மாட்டோம். ஸோ அப்போது அந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மந்த்து. ஸோ மித்தபடி நல்லாயிருக்கு துலாமுக்கு. ஓவராலாக துலாமுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல மந்த்து தான். சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு பொது பலன் தான். உங்களோட ஜாதகம் தான் நீங்கள் யாருங்கிறத சொல்லும். அது ஒரு கைரேகை மாதிரி யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஜாதக பலன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில்டான அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் நான் கொடுப்பேன். அதே மாதிரி வெரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான், நோ காஸ்ட் ரெமெடிஸ். நீங்கள் அதுக்காக பெருசாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் செய்யும்போது நிறைய பேர் லைஃப்பில் நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு எனக்கு கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸோட அடிப்படையில் நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே பெனிஃபிட்டை நீங்களும் அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் துலாம். நன்றி, வணக்கம்.